நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோவில் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து வீராவுக்கு வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாறன் தான் வந்து கண்மணியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கண்மணி வந்து ராகவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் 3 பேர் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராகவன் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா கூட பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கா, அப்படியெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க வீராவையும் அவங்க பக்கம் இழுத்துருவாங்க, ஏன் அவங்க தம்பி போதாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ஏற்கனவே வந்து நம்ம நிறைய சண்டை போட்டு வச்சுருக்கோம், திருப்பியும் போய் ஒரு பிரச்சனை வேண்டாம், உன்கிட்ட டேரெக்டாக ஏதாவது சொன்னாங்கன்னா மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் போய் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பெரியவர் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனே ராமச்சந்திரனுக்குள்ளே இருக்காங்க. உடனே அங்கே வேலை பார்க்குறவங்க போய் ஒரு டீ ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நீ வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஐயா இந்த வட்டம் வந்து நீங்கள் தான் நம்ம பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் யூனிஃபார்ம்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செஞ்சுட்டா போச்சு, வருஷம் நம்ம தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்காக காசு எதுவும் வாங்க மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஐயா உங்ககிட்ட வந்தேன், வருஷம் நீங்கள் தான் செய்கிறீங்க, இந்த வருஷம் நீங்களே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானே செஞ்சுருவோம், கார்த்தி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கண்மணி அங்கே நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார்கிட்ட வந்து என்னென்ன எத்தனை பேருக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு என்னென்ன மாடலில் வேணும்னு சொல்லி நம்மளே வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே கார்த்தி வந்து சொல்லுங்கண்ணே என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு லிஸ்ட் எடுத்துடுறாரு. அதுக்கடுத்து வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்குறதுக்காக டிரைவரை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா வழக்கமாக இருக்கிற டிரைவரை வந்து நம்ம கண்மணி வந்து வீட்டில் போய் ஒரு பொருள் வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒரு ஆள் வச்சுருந்தாங்க டிரைவருக்கு, அந்த ஆளை நைஸாக கண்ணை காட்டி நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கையை காமிச்சிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தி கூட போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து நேராக வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா இந்தாம்மா காய்கறி எல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்தேன், இந்த பக்கம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி ஏதாவது அடிக்கடி வந்துட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீ வாமா என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி எதுக்குடி இவ்வளோ காய்கறி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போய் வச்சு சமமா எனக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இன்றைக்கி நெத்திலி குழம்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா எனக்கு பிடிக்கும் எடுத்துகிட்டு வாமா, என்னம்மா இப்படியெல்லாம் வச்சா வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏடி குழம்பு எல்லாமாடி அங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க, இந்தா இங்கே வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சு கொடுக்காங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி அதுக்குள்ளே கிளம்புற அப்படின்னு சொன்னோன்னே வேலை இருக்குமா கடையில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி இந்தா இதை போய் நம்ம மாப்பிள்ளை ராகவன் தம்பிக்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதுமா அது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இந்த செயின் தாண்டி ராகவன் தம்பி கொடுத்ததுனால தான் அன்னைக்கு கண்மணியோட கல்யாணமே நடந்துச்சு, அந்த தம்பிகிட்டே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு செயினை வாங்கிட்டு அந்த இடத்துல கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா ராகவன் வரும்போதே வெளியில் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி மாமா வந்து இந்த நேரத்தில் தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போயே கொடுத்துருவோம் எல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாமா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன வீரா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அம்மா வந்து இந்த செயினை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே செயினை வந்து திறந்து பார்க்குறாங்க. இது என்ன செயின் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே மாமா அந்த கல்யாணத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ கல்யாணத்துலையா, இது ஏன் செயின் இல்லை, இது வந்து மாறனோட செயின், அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இது உங்கள் செயின் இல்லையா, உங்கள் செயின் தான் அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் இது வந்து நான் கொடுக்கல, இது வந்து மாறன் தான் கொடுத்தான், அவனோட செயின் அவன்கிட்டே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சார் மாறன் வந்து எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கான், அவன் மட்டும் அந்த செயினை கொடுக்கலனா அப்போ அந்த கல்யாணமே நடந்திருக்காது. சார் இவ்வளோ பண்ணிவிட்டு வெளியில் சொல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா மாறன் படுத்துக்கிட்டு வீராக்கு எஸ்எம்எஸ்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன டபுள் டிக் காட்டுது, எஸ்எம்எஸ் பண்ண மாட்டேக்கா, ஒருவேளை நம்மளை அவாய்ட் பண்ணுறாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வீரா வந்து உள்ளே போகிறாங்க. என்னடி எஸ்எம்எஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண மாட்டியா, உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு நைட்டு மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், பகலில் எனக்கு 1008 வேலை இருக்கும், உனக்கெல்லாம் எஸ்எம்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி போ அப்புறம் நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்க போயிடுறாங்க. என்னவன் இவ்வளோ பெரிய வேலை பண்ணிவிட்டு இப்படி அசால்ட்டாக இருக்கானே, இவனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து குளிச்சுட்டு வந்துடுறாரு. இந்தா உன் செயின் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா வந்து கொடுக்குறாங்க. ஏன் செயினா, என்கிட்ட செயினே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பாரு இது உன் செயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ இந்த செயினா, இது ஏன் செயின் கிடையாது, இது வந்து ராகவனோட செயின், அவன்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இதுக்கு பொய் சொல்ல போகிறேன், இது அவன் செயின் தான், கல்யாணத்தில் போட்டது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் இது வந்து அவன் செயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இது உன் செயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இப்போ என்ன, நான் தான் கொடுத்தேன் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம என்ன பெரிய சாதனையாக பண்ணிட்டோம் அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு பிரச்சனை வந்துச்சு அதான் என் செயினை எடுத்து கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தைக்கு தான் நன்றி சொல்லணும், ஒரே டிசைனில் செயின் செஞ்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த செயின் இருந்தால் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கெல்லாம் வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீராவுக்கு வந்து அந்த செயினையே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து உடனே நம்ம இவங்க பிருந்தா வந்து கால் பண்ணுறாங்க. அக்கா செயினை வந்து ராகவன் மாமா கிட்ட கொடுத்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இல்லைடி நான் வந்து மாறன் செயின்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மாறன் மாமாவா என்னக்கா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாடி அவன் மட்டும் இல்லைனா அன்னைக்கு கல்யாணமே நடந்திருக்காது, அவனை புரிஞ்சிக்கவே முடியலடி, நல்லவனா கெட்டவனானு எனக்கே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா இங்கே இருக்கிற எனக்கே தெரியுது மாறன் மாமா வந்து நல்லவர், நீ பக்கத்தில் இருந்து புரிஞ்சிக்க மாட்டியா, போக போக நீயே புரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து வள்ளி வந்து கூப்பிடுறாங்க மாறனையும் வீராவையும், இங்கே வாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னையும் சரி என்னன்னு சொல்லிட்டு வராங்க. வந்தவொடனே உங்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கத்த அப்படிங்கிற மாதிரி மாறன் கேட்காரு. டேய் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ குலதெய்வம் கோயிலா, சின்ன வயசில் போனது, அப்பா கூட ஒரு தடவை கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து லேசாக கொஞ்சம் இல்லைன்னா உயிர் போயிருக்கும், அந்த இடத்துல தப்பிச்சார், அது வந்து குலதெய்வம் தான் காப்பாற்றுன்னு சொன்னாங்க, அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சாமி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏய் வீரா நல்லா வேண்டிக்கோ, ஏன்னா சாமிகிட்ட வேணா நல்லது தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வேண்ட போகிற நீ, எனக்கு வந்து டைவர்ஸ் வந்து தானே வேண்ட போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க. ஏய் நீ என்ன வேணாலும் உனக்கு டைவர்ஸ் கிடைக்காது, ஏன்னா சாமி எங்கள் குலதெய்வம் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.